கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற வேற தேசத்திலே வேற வேற சூழ்நிலையில இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 வசனம். முதல் வசனம் பிரசங்கி 9:18 பின்பாகம். எரேமியா 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இந்த 2 வசனத்தை நம்ம தியானிக்கும் போது ஒரு வீட்டில் கஷ்டம், பஞ்சம், சாபம், பல காரியங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நல்லா கவனிச்சு கேட்டீங்கன்னா புரியும். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். எக்ஸாம்பிளுக்கு நம்ம யூதாஸ் காரியத்தை சொன்னா ஈஸியா இருக்கும். இயேசு கூடயே 3 வருஷம் டிராவலிங். அந்த 3 வருஷம் முடிவில் இயேசுவை யாரு காட்டி கொடுத்தா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூதாஸ் காரியத்தை. எதனால அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 30 வெள்ளி காசு, அவ்வளவுதான். இந்த 30 வெள்ளி காசுக்காக இயேசுவை காட்டி கொடுக்கிறாரு. அடுத்த செகண்ட் கூட ஐயோ நான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி மனம் திரும்பாமல் நாண்டு கொண்டு செத்து போயிட்டார். இதை நம்ம அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது 40 வருஷமா நான் சர்ச்சைக்கு போறேன், 50 வருஷமா சர்ச்சைக்கு போறேன், நான் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரை சர்ச்சைக்கு போறேன், எனக்கு இயேசுவை பிடிக்கும், நான் சர்ச்சுக்கு லட்சமாக கொடுக்கேன், நான் சர்ச்சு கட்டி கொடுத்துருக்கேன், நான் ஊழியம் பண்றேன், நான் கிராம ஊழியம் பண்றேன், நான் மைக்கில் போய் பேசுறேன், எவ்வளவு நம்ம சொன்னாலும் சரி, எத்தனை வார்த்தைகள் நம்ம சொன்னாலும் சரி, நம்ம இருதயத்துக்குள்ளே மனமாற்றம் முழுசா இருக்கா? இதை நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். இதுக்கும் இன்னைக்குள்ள செய்திக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்நிய நுகத்துல போய் விரும்பி திருமணம் முடித்து அதுக்கப்புறம் விக்கிரத்துக்குள்ள போய் சாபத்துக்குள்ள போய் இருள்ல போய் அநீதியான காரியத்துல போய் பேலியால ஜனங்களோடு கலந்து அவங்களுடைய மார்க்கங்களை கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, குறி பார்க்கறது, எல்லா இடத்துலையும் போய் ஒரு வீட்டுக்குள்ள சாபம் மெதுவா உள்ள என்றார். கர்த்தருடைய பிள்ளைகள் வேறு விரிக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழக்கூடிய ஜனமா இருந்தால் இஸ்ரவேல் ஜனம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா முறுமுறுத்தாங்க, கலகம் பண்ணாங்க. எங்களுக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறது போதும். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். நன்மை செய்யணும்னு சொல்லி தெரியும், ஆனா நன்மை செய்யாம இருப்பாங்க. அதுவே பாவம் சொல்லி போட்டிருக்கு. அப்ப பாவம் எப்படிலாம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு குடும்பத்துல எனக்கு நன்மை செய்யணும் எனக்கு தெரியும், ஆனால் செய்யாம இருப்பாங்க. அதுதான் பாவம். கர்த்தரை விட்டு தள்ளி போனா பாவம். நம்ம பொருத்தனை பண்ணியிருப்போம், அந்த பொருத்தனை நிறைவேற்றலைன்னா பாவம். பொருத்தனை அப்படின்னா கொஞ்சம் தான் நம்ம பேசதான் செய்யணும். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை உபவாசம் இருக்கிறேன், நான் டெய்லி இத்தனை அதிகாரம் பைபிள் வாசிக்கிறேன், நான் டெய்லி இவ்வளவு ஸ்தோத்திர பலி செலுத்துறேன், நான் அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக தரப்புல நிற்பேன், நான் குடும்பத்துக்காக தரப்புல நிற்பேன், நான் ஊழியக்காரனுக்காக ஜெபிப்பேன், நான் கடைசி காலத்துல நானும் எழுப்புதல்ல ஒரு பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட காரியத்துல பொருத்தனை பண்ணி சர்ச்சில் போகும்போது பாஸ்டர் அங்க மைக்ல பேசும்போது இவங்க ஏகப்பட்ட காரியத்துல பொருத்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
ஒரு குடும்பத்துல பொருத்தனை பண்ணிட்டு செய்யலைன்னா பாவம். இந்த பாவம் எங்க இருந்தெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சில குடும்பத்துல மாசம் மாசம் நான் ஊழியத்துக்கு பணம் அனுப்புறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா வீட்டுல ஒரு கஷ்டம் வந்திருக்கும், ஒரு கடன் பிரச்சனை வந்திருக்கும், வீட்டுல சில நேரத்துல வியாதி வந்திருக்கும், பல சூழ்நிலையில இருப்பாங்க. வீட்டுல யாராவது ஆக்சிடென்ட் ஆயிருப்பாங்க, வீட்டுல யாருக்காவது ஒரு முடியாத சூழ்நிலையா இருக்கும். பொருத்தனை பண்ணதெல்லாம் மறந்து போயிருவாங்க. லாஸ்ட் எங்க பிரச்சனைன்னு சொல்லி தேடி பார்த்தா கண்டே பிடிக்க முடியாது. ஒரு குடும்பத்துல ஒரு சகோதரி ஜெபிக்க வரும்போது கேள்வி கேட்டாங்க. எப்படி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, என் கணவருக்கு 3 வருஷமா வேலை இல்ல. எதனால? அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் உடனே அடுத்தாப்புல கேள்வி கேட்டேன். நீங்க கர்த்தருடைய சமூகத்துல என்ன பொருத்தனை பண்ணீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டேன். கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எனக்கு ஒரு பையன் வேணும். என் கணவருக்கு ஒரு நல்ல வேலை வேணும். நான் 2 காரியத்துக்காக பொருத்தனை பண்ணியிருந்தேன். கர்த்தருடைய கிருபையினால எனக்கு பையன் பிறந்துட்டான். இன்னும் கணவருக்கு வேலை கிடைக்கல. நான் உடனே கேட்டேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் அழகா கொடுத்துட்டாரு. கற்பத்திலே ஆசீர்வதிச்சு ஒரு பையன் கொடுத்துட்டாரு. இதுக்கு நீங்க நன்றி செலுத்துனீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்ல அப்படின்னாங்க. ஏன்? அப்படின்னு சொல்லி கேட்டேன். கணவருக்கு வேலை கிடைச்சா 2யும் ஒரே நேரத்துல போய் சர்ச்சில் போய் சாட்சி சொல்லலாம்னு சொல்லி நினைச்சேன் அப்படின்னாங்க. முதல்ல தேவன் தந்ததுக்கு போய் சாட்சி சொல்லுங்க. மறுபடியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு. அதே போல அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு பார்க்கும்போது கணவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்துல போய் அவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் போய் சாட்சியா சொல்லும்போது, அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது, அவரை நாம் கனம் பண்ணும்போது, நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. சில குடும்பத்திலே எனக்கு சம்பளம் அதிகமா வேணும், சம்பளம் அதிகமா வந்துச்சு அப்படின்னா நான் தசமபாகம் வைக்கன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஊழியக்காரங்களுக்கு நான் பணம் கொடுக்கணும், கிராம ஊழியம் பண்றவங்களுக்கு நான் பணம் கொடுக்கணும், மிஷனரிமாருக்கு நான் பணம் கொடுக்கணும், அறியப்படாத ஜனங்களுக்கு யாரெல்லாம் சுவிசேஷ ஊழியம் பண்றாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு காணிக்கை கொடுக்கணும். சில குடும்பத்திலே நற்கிரியை செய்யணும், நல்ல காரியங்களை செய்யணும். சில குடும்பத்துல ரோட்ல எங்கேயாவது சாப்பாட்டு வழி இல்லாம உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கணும். சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில இடத்துல பிள்ளைகள் படிக்காம இருக்கும், அவங்கள படிக்க வைக்கணும். இப்படி ஒவ்வொருடைய இதயத்துக்குள்ளே ஒவ்வொரு காரியங்கள் ஒரு பொருத்தனை பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப கர்த்தருடைய கிருபையினால ஆன்லைன் மூலியமா நம்ம செய்தி அனுப்புறோம். சில குடும்பத்திலே 31 நாளும் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி வச்சிருப்பாங்க. காலையில நைட் அவங்க எங்க போயிட்டு இருந்தாலும் சரி கரெக்டா செய்தி கேட்டுருவாங்க. ஒருவேளை எங்கேயாவது கேட்க முடியல அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சா கேட்டுருவாங்க. அப்படியும் சில குடும்பங்கள் இருக்கு. சில குடும்பத்துல தேவனர்லயே இப்ப மினிஸ்டர்களுக்கு ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. சில குடும்பத்துல தாங்குற குடும்பம் உண்டு. இப்படி ஒவ்வொரு குடும்பம் பின்னாடி ஒவ்வொரு விதமாக செயல்பட்டு இருப்பாங்க. நிறைய குடும்பத்துல பொருத்தனை பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த பொருத்தனை பண்ணி வச்சுட்டு சில நேரத்துல சில குடும்பத்துல சில வேலையில அவங்க வீட்டில் உள்ள பிரச்சனையா இருக்கும், செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கும். கொரோனா நேரத்துல ஒரு குடும்பத்திலே மனைவிக்கு கொரோனால பாதிக்கப்பட்டாங்க, ஐசியூல இருந்தாங்க. கர்த்தர் கிருபையினால அந்த நேரத்துல ஜெபிக்க வந்தாங்க, ஆன்லைன் மூலியமா செய்தி கேட்டாங்க. மனைவிக்கு சுகம் கிடைச்சிட்டு அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல ஒரு ஜெபக்குறிப்பு வந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் மனைவிக்கு சுகமாயிட்டு இந்த மாதிரி சாட்சி சொல்ல வந்தேன். உடனே தேவன் எங்க குடும்பத்தை ஆசீர்வதிச்சிட்டாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி முடிச்சிட்டாங்க. அவங்க என்ன பொருத்தனை பண்ணாங்களோ அந்த பொருத்தனை கர்த்தருக்கு நிறைவேற்றி முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு கடைசி காலத்துல நம்ம என்ன யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னா, பாவியான ஒருவன். இப்ப என் வாழ்க்கையில நான் நல்ல அழகா சொல்ல முடியும். இந்த பாவியான ஒருவன் அப்படின்னா என் வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில நான் வியாபாரத்துல இருக்கும்போது தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் மனுஷனுடைய சத்தத்துக்கு நான் எங்கெல்லாம் செவி கொடுத்தனோ அங்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில சாபம் வந்துச்சு. மனுஷனுக்கு பின்னாடி எப்பமெல்லாம் நான் போறனோ, மனுஷனை நம்பி எப்பமெல்லாம் நான் போறனோ
அப்பமெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நஷ்டம் வந்துச்சு. மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு அவங்களுடைய வழியில நடந்து அவங்களுடைய காரியங்களை கற்றுக்கொண்டு அவங்க பின்னாடி எப்போ போனனோ அன்னைக்கு நான் நடுரோட்டுக்கு வந்தேன். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் அப்படின்னா, தேவனை சார்ந்து கொள்ளாமல் ஒரு மனுஷனை சார்ந்து கொள்ளும் போது இவ்வளவு காரியம் உள்ள வருது. பாவியான ஒருவன் அப்படின்னா, நான் வியாபாரத்தில் இருக்கும்போது ஒரு 55 லட்சம் 1/2 கோடி அழிச்சிருக்கேன். நான் சொல்றது இப்ப இல்ல, 2014 2015. இன்னைக்கு பார்த்தா அது 1 கோடி ரூபாய்க்கு 1.5 கோடி ரூபா வரும். இவ்வளவு ரூபாயை நஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நான் என்ன தெரியுமா கண்டுபிடிச்சேன்? பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். வீட்டில் உள்ள நகை போயிட்டு, சொந்த வீடு போயிட்டு, 2 மாடி வீடு இருந்துச்சு, எல்லாம் போயிட்டு, வியாபார நஷ்டம், நிந்தைகள், அவமானம், கேவலம், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை, சொந்த ஊரை விட்டு போனேன், கண்ணீரோடு போனேன். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரியம்? பாவியான ஒருவன். ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்கிறாங்க, 6 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆள் மட்டும் பாவத்துல வாழ்ந்துட்டு இருந்தா போதும். அந்த வீட்டு வாசப்படியில சாபம் தான் இருக்கும், பாவம் தான் இருக்கும். அந்த வீட்டு வாசப்படியில பாவம் படுத்து கிடக்கும். பாவம் படுத்து கிடக்கும்போது ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள வராது. நிறைய குடும்பத்திலே என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா, கர்த்தருடைய ஊழியக்காரங்களை அழகா தேவையில்லாம வீணான வார்த்தையை பேசிடுவாங்க. கேட்டா இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு கர்த்தருடைய ஊழியக்காரங்களை தப்பு தப்பா பேசுவாங்க. கர்த்தருடைய ஊழியக்காரங்களை குறையா பேசுவாங்க. கர்த்தருடைய ஊழியக்காரங்க சரியில்லைன்னு சொல்லி பேசுவாங்க. இதெல்லாம் வாயில பேசுற காரியங்கள். நம்ம வாயில என்னென்ன வார்த்தை பேசுறோமோ அதெல்லாம் வறுமையை கொண்டு வரும். கர்த்தருடைய ஊழியக்காரங்களை, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை யாராவது விரோதமா பேசினால் அந்த குடும்பத்துக்குள்ளே சாபம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். துன்மார்க்குடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகிட்டானாலே துன்மார்க்கன். இப்ப என் வாழ்க்கையில நான் துன்மார்க்கனாக வாழ்ந்திருக்கேன். ஏன்னா 1/2 கோடி அழிச்சிருக்கேன். அதனால துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில எவ்வளவு நஷ்டம் வரும், எவ்வளவு பிரச்சனை வரும் சொல்லி என்கிட்ட கேட்ட அழகா சொல்லுவேன். கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் சேனல் நன்மைனா என்ன, தீமைனா என்ன, பரிசுத்தம்னா என்ன, அசுத்தம்னா என்ன, மனம் திரும்பல் என்ன, மனம் திரும்பல் என்ன தண்டனை வரும், நித்திய ஜீவன் என்ன, நித்திய ஆக்கின் என்ன, எல்லாம் 2 அவிசுவாசம் என்ன, விசுவாசம் என்ன, பரலோகத்துக்கு போன என்ன செய்யணும், எப்படி வாழணும், எப்படி மனம் திரும்பணும், எல்லாமே 2 துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கும். நீதிமானுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான் தான். நீதிமானா மாறினதுக்கு அப்புறம் பரிசுத்தவான்களை தேவையில்லாமல் பேசினா கூட அந்த வீட்டில் வறுமை, சாபம், கண்ணீர், நிந்தை, அவமானம் எல்லாம் உள்ள வந்துடும். ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்ததில்லை. நான்லாம் அப்படியே அடங்கிட்டேன். ஏன்னா பைபிளுடைய சட்டம் இடுக்கமான வாசல். பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா இடுக்கமான வாசல் வழியா தான் பரலோகத்துல போக முடியும். சும்மா இஷ்டம் போல வாழ்ந்துட்டு நான் பரலோகத்துக்கு போய் சேருவேன் அப்படின்னா அப்படிலாம் எழுதப்படலை. பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். பாவம் பண்ணியாச்சு அப்படின்னாலே மிகுந்த நன்மையை கெடுத்துருவான். அந்த வீட்டில் ஆசீர்வாதம் இருக்காது. ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லி தரேனே. ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரம் செல்ஃபோனில் தேவையில்லாத வீடியோ, தேவையில்லாத வெப்சைட்டு, தேவையில்லாத கேமு, தேவையில்லாத நபர்கிட்ட பேசுறது, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பில் பழகிறது. நான் சும்மா நார்மலாக செல்ஃபோனை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். தேவையில்லாமல் படம் பார்க்குறது, தேவையில்லாமல் நாடகம் பார்க்குறது, தேவையில்லாமல் வீட்டில் சும்மா இருக்கிறேன்னு சொல்லிட்டு செல்ஃபோனில் வீணான நேரத்தை வேஸ்ட் பண்ணுறது. இதெல்லாம் எந்த லிஸ்ட்டில் உள்ள வரும்? பாவியான ஒருவன் கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சுனாலே பாவத்துக்குள்ளே போயிடுவான்.
கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு அப்புறம் என் வீட்டுக்குள்ள எனக்கு தரித்திரம் இருக்குது, எனக்கு கடன் இருக்குது, எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு போராட்டம் இருக்குது, அப்புறம் எனக்கு கண்ணீர் வாழ்க்கையாக இருக்குது, நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கோம்ல, அனுபவிச்சிருந்தேன்னு வழி தெரியும். கையில் ஒரு ரூபா கூட இல்லாமல் நடு ரோட்டில் நின்றுருக்கேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, எங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகுறோமோ அந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனை பாடுகள் உள்ளே வந்துடும். பரலோகத்துக்கு போகிற வரையும் பரலோகத்துக்குள்ளே போய் சேர்ந்து அதுக்கப்புறம் தான் அடுத்த லைஃப். இந்த பூமியில் வாழ்கிற காலத்தில் எப்படி வாழணும்னு சொல்லி அழகாக பைபிள் எழுதப்பட்டிருக்கு. சில குடும்பத்திலாம் புதுசாக இணைந்திருக்கீங்க. பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியலின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். நம்ம அந்த பூமியில் எப்படி வாழ்கிறோமா? பரதேசியா சஞ்சரித்து கொண்டிருக்கிறோமா? பரதேசியா சஞ்சரிக்கும் போது பயத்துடனே நடந்து கொள்ளணும். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்னா பயத்துடனே நடந்து கொள்ளணும். நம்மளே பரதேசியா இருக்கோம், நம்ம பரலோகத்துக்கு போகணும், நம்ம அந்த பூமியில கொஞ்ச நாள் வாழ்றோம். அந்த கொஞ்ச நாள் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா தேவனுக்கு பிரியமானபடி கர்த்தருடைய வழியில நடந்தால், சத்தியத்துல நடந்தால் ஆசீர்வாதம். பிரதர், நீங்க எவ்வளவுதான் மெசேஜ் பேசினாலும் நாங்க மனம் திரும்ப மாட்டோம், நாங்க பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளாம நாங்க இப்படியே வாழ்வோம், நாங்க இப்படியே இருப்போம் அப்படின்னா அவங்க அப்படியே இருக்கட்டும். ஏன்னா கடைசி காலத்திலே துணிகரமான பாவம்லாம் நடந்துட்டு இருக்கும். அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருது. அநியாயம் செய்யறானா இன்னும் அநியாயம் செய்யட்டும் அப்படிங்கிறது. அக்கிரமம் செய்யறானா இன்னும் அக்கிரமம் செய்யட்டும். நீதி செய்யறானா இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தமா இருக்கானா இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். அசுத்தமா இருக்கானா இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். அப்படி ஒரு சட்டத்தை எழுதி வச்சிருக்காரு. அதனால அவன் பாவம் பண்றான், நானும் பாவம் பண்ண, என் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வந்துடும் அப்படி எங்கேயும் பைபிள் எழுதப்படலை. பாவம் ஒரு மனுஷன் செஞ்சா அந்த வீட்டு வாசல்ல பாவம் படுத்து கிடக்கும். இதுதான் நான் பைபிள் வாசித்து நான் கற்றுக்கொண்ட காரியங்கள். என் இதயத்துல செல்லத்துல பட பட படன்னு அடிக்கும். என்னன்னு சொல்லி பார்த்தா கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா ஏதாவது ஒரு சின்ன காரியத்தை யோசிச்சாச்சுன்னா போதும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா குழம்பிடும், சிஸ்டம் ஃபுல்லா குழம்பிடும். வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டதுனாலே, ரொம்ப அடி வாங்கினதுனாலே தேவனுடைய கோபம்னா என்ன, சாபம்னா என்ன, தண்டனைன்னா என்ன, நியாய தீர்ப்புக்குள்ள நம்ம பரலோகத்துல போகணும்னா இந்த பூமியில எப்படி மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறணும். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்றார். அவைகளுக்குத்தான் நித்திய ஜீவன். அதனால காலம் கடைசியா இருக்கு, இஷ்டம் போல நான் வாழ்ந்துடலாம், நான் சும்மா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா போதும், நீங்க சொல்ற மெசேஜை நான் கேட்டா போதும், அதெல்லாம் பத்தாது. ஒரு மனுஷன் பாவத்துல வாழ்றான் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள முதல்ல சாபம் என்றாயிரும். சாபம்னா என்ன பிரதர் அப்படின்னா ஆசீர்வாதம் இருக்காது. நீங்க எழுதி வச்சுக்கலாம், சாபம் அப்படின்னு ஒரு கோடு போட்டு ஆசீர்வாதம் இருக்காது. அப்போ ஆசீர்வாதம் இருக்குன்னா என்னப்பா செய்யணும் அப்படின்னா பாவத்திலிருந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இனிமேல் நான் அந்த பாவத்தை பண்ண மாட்டேன், இனிமேல் அந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளணும். மனம் திரும்பி அவருடைய சமூகத்திலே நம்ம அர்ப்பணிக்கிறது தான் மனம் திரும்புறது. இப்போ என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்ததுனால தேவனோட சமூகத்தில் வரும்போது தாழ்த்தி, நான் துரோகியாக வாழ்ந்துட்டேன்ப்பா, நான் துன்மார்க்கமாக வாழ்ந்துட்டேன்ப்பா, நான் அக்கிரமத்தில் வாழ்ந்துட்டேன்ப்பா, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவியாக வாழ்ந்துட்டேன்ப்பா, பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான்னு சொல்லி போட்டிருக்கீங்கப்பா, என்னைய நீங்கள் ஆசீர்வதிச்சிங்க, ஆனால் 50 லட்ச ரூபாய் நான் அழிச்சிட்டேன்ப்பா, நான் ஒரு துன்மார்க்கனாக வாழ்ந்துட்டேன், என்னையை ஏற்றுக்கொள்வீங்களா? இப்படி தான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபம் அப்படின்னா என்னென்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம எந்த சூழ்நிலையில, எந்த இடத்துல, எந்த பாவத்தில் விழுந்து போய் கிடக்கிறோமோ
அதை அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து, கண்ணீரோடு அர்ப்பணித்து, நான் மனம் திரும்ப ஆசைப்படுறேன்ப்பா, என் பாவத்தை மன்னிங்க, இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு தேவனுடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனை, அந்த பொருத்தனை பண்ணிட்டு நம்ம செய்யக்கூடாது, நாடகம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணினீங்கன்னா நாடகம் பார்க்கக்கூடாது. மறுபடியும் நாடகம் பார்த்தா பாவம். அப்படி ஒருவேளை நாடகம் பார்த்துட்டீங்க என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் வீட்டு வாசப்படியில் பாவம் படுத்து கிடக்கும். உங்கள் வீட்டு வாசப்படியில் பாவம் படுத்து கிடக்கும்போது ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ளே வராது. அப்புறம் என் வீட்டில் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, நான் தான் காலையிலையும் ஜெபம் பண்ணுறேன், ராத்திரியும் ஜெபம் பண்ணுறேன், நான் தான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கேன். நான் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். ஒரு வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கிட்ட இருந்து பேசிகிட்டு இருந்தேன். அந்த பக்கத்து வீட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 5 நிமிஷம் கிறிஸ்டியன் பாட்டு ஓடுது, 5 நிமிஷம் வேறு உலகத்தில் உள்ள ஒரு பாட்டு ஓடுது, மறுபடியும் 5 நிமிஷம் கழித்து பார்த்தா மறுபடியும் கிறிஸ்டியன் பாட்டு ஓடுது, மறுபடியும் 5 நிமிஷம் கழித்து பார்த்தா மறுபடியும் வேறு தேவையில்லாமல் பாட்டு ஓடுது. அதாவது நான் நல்லவங்கன்னு சொல்லி காமிக்கிறதுக்கு கிறிஸ்டியன் பாட்டு போடுறாங்க, அடுத்தவனுடைய கையில் உள்ள ரிமோட் எங்கே போயிருது, மறுபடியும் சினிமா படம் பார்க்க உள்ள போயிருது. இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, நம்ம கையில் உள்ள ரிமோட்டு நம்மளை ஆப்ரேட் பண்ணுது, நம்ம கையில் செல்ஃபோன் நம்மளை ஆப்ரேட் பண்ணுது. அப்புறம் என் வீட்டில் எனக்கு என் பையன் தண்ணி அடிக்கிறான், என் கணவர் விபச்சாரத்தில் போயிட்டார், என் வீட்டில் ஒரே கண்ணீர் வாழ்க்கையாக இருக்குது, ஒரே வருத்தம் வேதனையாக இருக்குது, சஞ்சலமாக இருக்குது, ஒரே நிம்மதி இல்லை, ஏன் வாழ்கிறேன், ஏன் வாழணும், தற்கொலை எண்ணங்கள், மரண பயம். சில வீட்டிலலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இனிமேல் எதுக்கு வாழணும், சில குடும்பத்தில் வாழவே பிடிக்கலை, சில குடும்பத்தில் பிரிஞ்சு போயிடலாம், அப்படிலாம் எண்ணங்கள். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தா, பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். உங்களுக்கு இன்னொரு ஆழமான சத்தியம் சொல்லி தரட்டா, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கும்போது தான் அவர் வாசம் பண்றாரு. பூமியில இயேசு கிறிஸ்து, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறதா சுற்றி திரிந்தார். உங்க வீட்டுக்குள்ள நன்மை அப்படின்னாலே இயேசு வந்தா மட்டும்தான் நன்மை. இயேசு இல்லாத வீட்டில் நன்மை இருக்காது, சாபம் தான் இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்தா மட்டும்தான் நன்மை. இயேசு கிறிஸ்து வந்த வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்து வந்த வீட்டுக்குள்ள தான் பரிபூரணம், இயேசு கிறிஸ்து வந்த வீட்டுக்குள்ள தான் பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லா இருக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கும், அடுத்தடுத்த ஸ்டெப்பு வளர்ச்சி இருக்கும். இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, துரோகம் பண்றாங்க, சில குடும்பத்தில் ஏமாத்துறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க, அடுத்த வீட்டில் சொத்தை களவாண்டு வீட்டில் வச்சிருக்கிறாங்க. நம்ம யோசுவால வாசிக்கும் போது, யோசுவா 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது சாபம் இருந்துச்சு. அந்த சாபம் அந்த வீட்டில் இருக்கும்போது அந்த ஊர்ல ஏகப்பட்ட நஷ்டம் வருது. யோசுவா 7 எடுத்து நம்ம வாசிக்கும் போது அழகா புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டில் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. யோசுவா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைய வரும். அந்த அதிகாரம் ஃபுல்லாவே ஒரு முக்கியமான ஒரு பார்ட் ஆகான் என்று எழுதப்பட்டிருக்கு. சாபத்தில் உள்ள ஒரே ஒரு பொருள் வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் இருக்கிற வரையும் அந்த வீடு சாபமாக தான் இருக்கும். ஒரு குடும்பத்தில் களவு, வஞ்சிக்கிறது, அப்புறம் ஒளிச்சு வைக்கிறது, இதெல்லாம் எது உள்ள இருந்தாலும் சரி, அடுத்த வீட்டில் உள்ள ஒரு பொருளை உங்கள் வீட்டில் வந்து ஒளிச்சு வச்சாலும் அது பாவம்தான், களவாண்டு வச்சாலும் பாவம்தான், வாங்கின திருப்பி கொடுக்காம இருந்தாலும் பாவம்தான். இப்போ சில வீட்டில் என்ன நினைக்காங்கன்னா, நான் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் துணிகலமாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா பார்த்தா அழுது அழுது ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம்.
என் பணத்தை வாங்கிட்டான், தரமாட்டுக்கான் தரமாட்டுக்கான் தரமாட்டுக்கான்னு சொல்லி உட்காந்து அழுது ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க பார்த்தா அந்த பணத்தை கொடுக்காம ஏமாத்தி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானல் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதனால சத்துருக்களுக்கு முன்பாக எல்லாம் பிரச்சனை 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 பிரச்சனை, போராட்டம் போராட்டம் போராட்டம். நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது. நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் இருக்கும்போது, சாபம் இருக்கும்போது, களவு இருக்கும்போது, வஞ்சிக்கிற எண்ணம் இருக்கும்போது நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, நான் பாவத்துல வாழ்ந்துட்டு நான் பிசாசிட்ட போய் ஏத்து நிக்க முடியாதுன்னு அர்த்தம். நான் பாவத்துல வாழ்ந்துட்டு நீ ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னா எப்படி ஆசீர்வதிப்பாரு? நான் சொல்ல புரியலையா? நான் 24 மணி நேரம் பாவத்திலே வாழ்ந்துட்டு நீ ஆசீர்வதிங்க அப்படின்னா எப்படி ஆசீர்வதிப்பாரு? ஒரு புருஷன் கொண்டாட்டி அப்படின்னா உண்மை இருக்கணும். காலையில இருந்து ராத்திரி வரைய வாயில பேசுற வார்த்தையிலையும் உண்மை இல்லை, வாழ்க்கையிலையும் உண்மை இல்லை. அப்புறம் என் வாழ்க்கையில எனக்கு பிரச்சனை எனக்கு பிரச்சனை எனக்கு பிரச்சனை எப்படி? பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். மிகுந்த நன்மையை கெடுத்ததுக்கு அப்புறம் வீட்டுல என்ன இருக்கும்? சாபம் தான் இருக்கும். அப்புறம் எனக்கு முடியல வைக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப வேண்டியதான். எரேமியா 5:25 உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவமும் அக்கிரமமும் இருக்கும்போது ஆசீர்வாதம் வராது. இப்போ இனிமேல் நீங்க சொல்லலாம், உங்க வீடு ஆசீர்வாதமா இருக்கு அப்படின்னா நீங்க மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இல்ல உங்க வீட்டுல நிறைய சாபம் இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய போராட்டம் இருக்கு அப்படின்னா நீங்க மனம் திரும்பாம துணிகரமா துன்மார்க்கமா கர்த்தருடைய வார்த்தையை மீறி அடுத்த சொத்தை கொள்ளையடிச்சு களவாண்டு ஏமாத்தி வஞ்சித்து தந்திரமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா 2 விதமான ஜனங்கள் ஆன்லைன் மூலியமா கேட்பாங்க. ஒரு பக்கம் பார்த்தா ரட்சிக்கப்பட்டவங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா சர்ச்சுக்கு போயிருப்பாங்க ஆனா மனம் திரும்ப மாட்டாங்க. வீட்டில் பார்த்தா நல்ல நாடகம் பார்ப்பாங்க, படம் பார்ப்பாங்க. சில வீட்டில் பார்த்தா தண்ணி அடிப்பாங்க, சில வீட்டில் பார்த்தா கஞ்சா பழக்கம் இருக்கும், சில வீட்டில் பார்த்தா விபச்சார அடிமையில் இருப்பாங்க, சில குடும்பத்தில் பார்த்தா இச்சையான பழக்கம் இருக்கும், சில குடும்பத்தில் பார்த்தா மோக இச்சையில் இருப்பாங்க, சில குடும்பத்தில் பார்த்தா காலையிலேருந்து ராத்திரி வரைய ஒன்லி பொய் மட்டும்தான், ஒன்லி டயலாக் மட்டும்தான் இருக்கும். சில வீட்டில் பார்த்தா பரிசுத்தவான்களை தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க, சில குடும்பத்தில் பார்த்தா நீதிமான கையை நீட்டி பேசிகிட்டு இருப்பாங்க, சில வீட்டில் பார்த்தா பொருத்தனை பண்ணுவாங்க செய்ய மாட்டாங்க, சில வீட்டில் பார்த்தா நன்மை செய்ய தெரியும் ஆனால் நன்மை செய்ய மாட்டாங்க. இப்போ இவங்களெல்லாம் எந்த லிஸ்ட்ல கொண்டு வர? சில குடும்பத்தில் பெயர் புகழுக்காக பல காரியங்களை செய்வாங்க. நான் சொல்றதெல்லாம் பைபிள்ல இருக்குப்பா. சில குடும்பத்தில் வீம்பு பாராட்டுவாங்க, பெருமை பாராட்டுவாங்க, நான் சாதிச்சிட்டேன் நான் வச்சுட்டேன்பாங்க. சில குடும்பத்தில் தாங்க ஒரு காரியம் உள்ள கிடக்கும். இதெல்லாம் உள்ள இருக்கும்போது எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு, அது ஏன் உங்களுக்கு உங்களுக்கு அப்படிங்கிறாரு? நமக்கு என் வாழ்க்கையில நான் அக்கிரமத்தில் இருந்தா பாவம் வீட்டுக்குள்ள வாசப்படியில கிடக்கும். நான் மனம் திரும்பிட்டேன், என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, நான் துரோகம் பண்ணிட்டேன்ப்பா, நாங்கள் வார்த்தை கீழ்படியிலப்பா, நான் பாவத்திலே வாழ்ந்துட்டேன்ப்பா, என்னை மன்னிப்பீங்களா? ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையா, முதல்ல நின்று செக் பண்ணி பார்க்கணும். என்ன தரமா செக் பண்ணி பார்க்கணும்? சில வீட்டில் இப்போ கார் ஓட்டுவாங்க, வண்டி ஓட்டுவாங்க, லாரி ஓட்டுவாங்க, டிரைவிங் லைனில் இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சில் இருப்பாங்க. மற்ற 6 நாள் அந்த கார்லேயோ இல்லை வண்டிலேயோ இல்லை லாரிலேயோ அவங்க வேலைக்கு போகும்போது அந்த வண்டியில் என்ன பாட்டு ஓடிட்டுருக்கும்? தேவனுக்கு பிரியமான பாட்டு தான் ஓடுதா? சில குடும்பத்தில் ஹோட்டல் வச்சு நடத்துவாங்க. அந்த ஹோட்டலில் வீட்டில் பார்த்தா குடும்ப ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க,
வியாபாரத்துக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா அங்கே பார்த்தா சினிமா படம், சினிமா பாட்டு. எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதையெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தான் எது நன்மை, எது தீமை, இது தப்பா, இது கரெக்டா, இது நல்லதா, அது கெட்டதா, எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம எப்படி வாழ்ந்துடுறோம், நம்ம குடும்பத்தில் என்ன பிரச்சனைக்கு, நம்ம பையன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைக்கு, நம்ம பிள்ளை வாழ்க்கையில் என்ன பிரச்சனைக்கு, கணவருடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைக்கு, நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறோமா, அதை சிம்பிளாக நம்ம யோசித்து பார்க்கலாம். சாயங்காலம் ட்ரெயின் ஏறணும் அப்படின்னா காலையில் வீட்டில் வந்து சில வீட்டில் சமையல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அம்மாமாருக்கு தெரியும், இல்லை பாட்டிமாருக்கு தெரியும். என்னன்னு சொல்லி கேட்டால், நைட்டு ட்ரெயினில் தான் போய் சாப்பிட்ணும், வீட்டில் வந்து புளிச்சோறு கிண்டுறேன், இல்லைனா சப்பாத்தி போடுறேன், ஏன்னா கெட்டு போகக்கூடாது, கெட்டு போகாத பொருளாக சமையல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்னன்னு சொல்லி கேட்டால், ஒரு நாள் ட்ரெயினில் இருக்கணும், அப்போ ட்ரெயினில் இருந்தால் கெட்டு போகாது, இது வந்து நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து ஒரு நாள் முன்னக்கூட்டி ஆயத்தமாயிட்டு இருப்பாங்க, ஆயத்தப்படுத்திட்டு இருப்பாங்க. சாயங்காலம் ட்ரெயின் 6 மணிக்கு அப்படின்னா காலையிலேயே ட்ரெஸ்ஸு மடித்து வச்சு அன்னைக்கு பகல்லையே எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. ட்ரெயினில் ஏறுறதுக்கு முன்னாடி டிக்கெட் இருக்கான்னு சொல்லி முதல்ல பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி காத்திருப்பாங்க. கரெக்டான பிளாட்ஃபார்மில் நிற்பாங்க. கரெக்டான இடத்துல ஏறன்னு சொல்லி அங்கே போய் கையை கட்டிட்டு பொறுமையாக நிற்பாங்க. ட்ரெயின் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டே இருப்பாங்க. லேட் ஆகிட்டு அப்படின்னா உடனே அங்கே விசாரிப்பாங்க, ட்ரெயின் ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி விசாரிப்பாங்க. இதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரல அப்படின்னா என் வாழ்க்கையில் நான் எங்கே தப்பாக இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் இப்படி யோசித்து பார்த்தேன், இந்த செய்தியை இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா நான் ரொம்ப பாதிக்கப்பட்டவன், நஷ்டப்பட்டவன், நடுரோட்டுக்கு வந்தவன், 5 வருஷம் கண்ணீரோடு அழுதுருக்கேன். நல்ல வியாபாரி தான், ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சில் இருப்பேன், சிஎஸ்சி சர்ச்சில் கரெக்டாக காலேஜ் சர்வீஸில் இருப்பேன். சின்ன வயசுலேருந்து சர்ச்சுக்கு போயிட்டுருக்கேன். ஞானஸ்தானம் எடுத்த பையன்தான், திடப்படுத்தல் படித்த பையன்தான், சர்ச்சில் தான் கல்யாணம் முடிஞ்சது. ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கவே இல்லை. துரோகியாக வாழ்ந்திருக்கேன், துன்மார்க்கனாக வாழ்ந்திருக்கேன். இதை ஏன் தெரியுமா சொல்லித்தரேன்? ஒரு வீட்டில் சாபம் வருதா, பாவம் வருதா, அக்கிரமம் வருதா, மீறுதல் இருக்கா, கட்டளைக்கு கீழ்ப்படிலையா, கற்பனை கை கொள்ளலையா, முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடும் தேவனை தேடாமல் இருக்கிறோமா, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா பெரிய ஒரு மறைபொருள் இருக்கு. கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். கர்த்தரை விட்டு தள்ளி போய் எந்த வீட்டிலலாம் வாழ்றாங்களோ அந்த வீட்டிலலாம் முதல்ல சாபம், அந்த சாபத்துக்கு பின்னாடி சர்ப்பம் இருக்கும், பொல்லாத பிசாசு இருக்கும், பொல்லாத ஆவியல் இருக்கும், வஞ்சிக்கிற ஆவியல் இருக்கும், ஏமாத்துற ஆவியல் இருக்கும், மனசை மயக்கிற தந்திரமான ஆவியல் இருக்கும். உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வர ஒட்டாதிருக்கிறது. ஆசீர்வாதம்லாம் வீட்டுக்குள்ள வந்து சேராது. பிரதர், நான் கிறிஸ்டியனா இருக்கேன், இருங்க, நானும் தான் கிறிஸ்டியனா இருந்தேன், நானும் தான் சின்ன வயசுல கிறிஸ்டியனா இருந்தேன், கடமை கிறிஸ்டியனா இருந்திருக்கேன், சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு வருவேன், அவ்வளவுதான். சர்ச்சில் அசனம்பாங்க, 20 கிலோ அரிசி கொடுப்பேன், அவங்க கேட்ட அரிசி கொடுத்துருவேன். ஆனால் என்னோட வாழ்க்கையில நஷ்டப்பட்டு நடுரோட்டில் நிற்கும்போது தனியா இருந்தேன், பைத்தியக்காரனை போல இருந்தேன். கண்ணீரோடு பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையில நான் எங்க தப்பு பண்றேன் அப்படி யோசிக்கும் போது தெரிஞ்சது, நான் முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகிட்டேன். என் கூட இயேசு இல்லை. நான் வந்து ஒரு பாவத்திலே, பாவம்னா என்ன பிரதர் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சுனாலே எல்லாமே பாவம் தான்ப்பா. எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல வாழ்றோம் எல்லாமே பாவம் தான். இந்த பாவம் அந்த பாவம்லாம் இல்லை, கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சுனால எல்லா பாவம் உள்ள வந்துடும். ஏன்னா நான் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்ததுல இதைத்தான் கற்றுக்கொண்டேன்.
காலையில் வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போய் யார்கிட்டலாம் ஃப்ரெண்டு பேசுகிறோம், யார்கிட்டலாம் பழகுறோம், என்னெல்லாம் பேசுகிறோம், மனுஷனுடைய சத்தத்துக்கு எங்கெல்லாம் செவி கொடுக்குறோம், பலவீனப்படுத்துகிற வார்த்தைக்கு எங்கெல்லாம் செவி கொடுக்குறோம், எந்த இடத்துலலாம் போய் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி தேவன் வெளிப்படுத்தினார் எங்கெல்லாம் போய் நம்ம நிற்கிறோம், தேவனுக்கு பிரியமில்லாத எந்த நபரை போய் பார்த்தோம், தேவனுக்கு பிரியமில்லாத எந்த இடத்துல நம்ம போயிட்டு இருக்கிறோம். சில குடும்பத்திலே விபச்சார அடிமையில் இருப்பாங்க, பாவ அடிமையில் இருப்பாங்க, தப்பாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவங்களோட போய் சிநேகமாக இருப்பாங்க. சில நேரத்தில் நைட் நேரத்தில் தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க, கஞ்சா பழக்கத்தில் இருப்பாங்க, புகையில பழக்கத்தில் இருப்பாங்க, விக்கிரத்தில் இருப்பாங்க, மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் வியாபாரத்தில் இருக்கும்போது கூட இருக்கிற ஒரு மனுஷன் வந்து மாந்திரியம் பண்ணுவார், அவருக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 13 லட்சம் பேருக்கு என்கிட்ட பணம், 1 ரூபா இல்லை 2 ரூபா இல்லை, 13 லட்சம் பேருக்கு. இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது மாந்திரியத்துக்கு பணம் பேருக்கு. அதனால் நைட் நேரத்தில் தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் ஒருவேளை நீங்கள் இவ்வளோ நேரம் செய்தி கேட்டால் உங்கள் கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசியிருப்பார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவன் அருளிய அப்பம் ஊழியம்னா என்ன பிரதர் அப்படின்னா, தேவன் கிருபையாக தம்முடைய சொந்த குமாரனை நமக்கு தந்திருக்கிறார். தேவன் அருளிய அப்பம், அவருடைய வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். அந்த வார்த்தை கிருபை நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை மாம்சமாகி என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த அப்பத்தை நாம் உட்கொள்ளும் போது, அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் போது, சத்தியத்துக்கு நாம் செவி கொடுக்கும் போது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்தை மேய்ந்து கொண்டால் ஆகாரம் நமக்கு சத்தியமா இருக்கணும். சும்மா இப்போ ஆன்லைன் மூலியமா நிறைய தேவையில்லாம மெசேஜ் எல்லாம் நேரத்தை வேஸ்ட் பண்ணி கேட்டு அப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசிக்காம அப்படி போயிடாதீங்க. நேரம் இருக்கா, ஆவிக்குரிய சில டீச்சிங் பண்றாங்க, அது தெரிஞ்சா கேளுங்க. இல்லை பிரதர் எங்களுக்கு தெரிய மாட்டுது அப்படின்னா முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிங்க. நம்ம கையில பைபிள் எடுத்து வாசித்தால் நம்ம கூட தேவன் பேசுவார். இல்லை நம்ம கூட தேவன் பேசுறத கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்துங்க, மனம் திரும்ப ஆரம்பிங்க, அர்ப்பணிங்க. உங்களுடைய துக்கம் மாறும், உங்களுடைய காயங்கள் மாறும். கர்த்தரை விட்டு தள்ளி போய் எந்தெந்த பாவ அடிமையில் இருக்கிறீங்களோ அப்படி ஏதாவது ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா தேவனுடைய சமூகத்தில் சொல்லுங்க, அப்பா நான் இந்தந்த காரியத்தில் காயப்பட்டிருக்கிறேன்ப்பா, எனக்கு நீங்கள் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். இன்னைக்கு மெசேஜ் பேசும்போது என் கூட நீங்கள் பேசியிருக்கிறீங்க. என் வாழ்க்கையில் சில காரியத்தில் நான் இன்னும் தாழ்த்த வேண்டியிருக்குப்பா, என்னுடைய குறைகளை மன்னிப்பீங்களா, என்னுடைய குற்றங்களை மன்னிப்பீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது நம்ம குடும்பம் ஆசிரியப்படும். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மை கெடுப்பான். ஒருவேளை இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா யாரோ ஒருத்தங்க எங்கேயோ ஒரு செய்தியை கேட்டு ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அப்போனா இரவு நேரத்தில் என்ன செய்தி அப்படின்னா, நான் மட்டும் இந்த செய்தி கேட்கல, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நான் அனுப்பிவிட்டேன், அவங்களும் இந்த செய்தி கேட்டு கர்த்தருடைய கிருபையினாலே ஆசீர்வதிக்கப்படணும். அப்படி ஒரு தீர்மானத்துக்குள்ளே நம்ம வரணும். ஹல்லேலூயா. விசேஷமாக இரவு நேரத்துக்கு ஜெபிக்க போகிறோம். அர்ப்பணிங்க, கேளுங்க. கர்த்தர் மட்டும்தான் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிம் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியத்தில் தள்ளி போனோமோ அந்த எல்லா குறைகளெல்லாம் மன்னிங்க, எல்லா பாவத்தையெல்லாம் மன்னிங்க. எத்தனையோ குறைகள்ப்பா, கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எத்தனையோ காரியங்கள்ப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து நியாயத்திற்புக்கு முந்தி கொள்ளும் என்று சொன்னீங்கப்பா. இந்த பூமியில யாரெல்லாம் மனம் திரும்புகிறாங்களோ அந்த பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னித்து உம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும்.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். எந்தெந்த குடும்பத்தில் அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சுத்திகரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சுத்திகரிக்கப்படட்டும். எந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறியப்பட்டும். எந்தெந்த கிரியைகள் செயல்பட்டு கொண்டிருக்கோ அந்த எல்லா கிரியையும் சுட்டறியப்பட்டும். உங்க பாதபிள்ளை ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிக்கணும். எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிக்கணும். இந்த இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படணும். நீதிமானுடைய சிரசு மேலே ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். ஜெபிக்கிற குடும்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படணும். லபோ சாந்தோட்டோ நாமா பாபாரா தூலி ஷலபல ஹோரபல ஹரது ரகதுலபல ஹஷதினி மெஹிபிலஹாஸ் பிலஹோர் பிலஹார் பிலஹாரது ரிபா துஹபிஹஸ் பிஹபிலஹாஸ் பிலஹ பிலஹார் பிலஹோர் பலஹார சாந்தோட்டோ ரபல லாதோனி மெஹஸ் பிஹபிலஹாஸ் பிலஹார் பிலஹார் பிலஹோர் பிலஹாரது ரிமாலஹதனி மெஹஸ் பிஹபிலஹாஸ் பிலஹு பிலஹார் பிலஹாரது ரது நமலஹு பிஹௌஸித்னி மிலஷது நமலஹு ரபலஹாரது ரமோலஹதனி மெஹஸ் பிஹபிலஹாஸ் பிலஹ பிலஹார் பிலஹாரது லிபா லபலபலஹு ரபலஹ பிலஹாஸ் பிஹபிலஹ பிலஹாரது ரபோ ஷபத லபலஹு ஷஹது லபலஹரது ரமலஹதனி பிஹபிலஹாஸ் பிஹபிலஹார் பிலஹாரது சேபஹு பிஹாஸ் பிஹபிஹபிஹௌ से महालहास बिहो बाहा बिहाओ से महाबिहास बिहो बिहाओ ला थोठो रमा से खाओ शादे निखान थोठो रबला ला फा ठा 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 नमा खोरो लामा ला ठा ठा नमो ला खारा पाला बोरो लमो शांत ठा नमा खारा बाला होरदो रेदे ने में बिहास बिह बिह बिहाओ से महा बिहाओ से बिहो बहल होरदो रमाला हदे में हस बिह बिलाहा बिला होरदो rimada ho hazi ho la hardu de nema dena ho la mala hazbi la radi ribila shaba thatala malo hore be dene se ma khotoro la thatana mo shantatane ma khorolo le dene me se bo shabadi habila zibilardu shalabala hasbila hore bila hasbila hardu shahabo bi hazbi habila zibila habila hardu रिबा लबदु हेबे जिबिला शेबिदु रबो लबिला हेबे बलहारदु रबे दुने में जिबिदी बिला बिला सिबिला हो लबला हशद निमला हरदु शतडुन मला हशद निमले हदनि में जिदनि माल बल हो रबिला हरदु रिबा बाल हो रबिला जिबिहि बिला हजबिला हे बिला हार बिला हरदु शाफा ठो थोठो नमा फा लारा थोठो रबला रगदल बिला हजबिहि बिला जिबिला हो रबिला हार बिला हरदु से हो बाहज़बी हा लहर बिलहरदु रिबा दूना हलमा से बिलहज़बी लह बिलहरदु रिबा लह बिलहज़बी लह बिलह बिलहर बिलहरदु ली दोने मल शदनी मल खशदनी मल हरदु शाखौरदनी शांतो ठोरबा खरदु रबला लिखा ठा ठा ठना मल खोरदुनी शांतो ठोरबला लाखो ठो ठो ठनी माखरो ला पालरो शांतो ठनमा खरदु रबला लाखो रु शांतो ठोलबा खरदु रबला लाखोरु शांतो ठनमा खरदु लाखोरु शांत ठनमा खरदु रबला लिखा लाखा राखा 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 रदु रबला लाखोरु शांत ठनमा खरदु रबला रिबा बाबा दूर शांत टलबल बल हरदु लादु नीमा रबा दारा शांत टलबा खरदु रबला रगदुल बल हरदु रबो शबदन मल हरदु लीदा नामा रद रबा दुरबला लीबा बाबा रबा दूरा शबा लबर दुरबला रगदुल बल हर शबद रबल हरदु रबला ले दे ने में से बे लेशे देने मिला बो शबदुर बल हरदु रीबा लबल हदुरबल हरदु रबा दुशे हदुरा हशद निमल हरदु सेखे दुनी खंतो टोरो शांत ठला खरदु रबला लिखा लाखा ठाता ठरा बखरदु रबला
Rebe dene sema laba lahara durabala. Shi baba dune sema lahoro durabala. Li she dene mako to rabala. Li kata tatana makara durabala. Reke dene meke seke duna. Li pau shanto tona makara durabala. Li kata tataramo shanto torabala. La tata na makoro. La papa la shanta tana makara durabala. Seba ho ra si ho. Si baba shada riba dara duraba la hadurabala. La tatana maloro. La tatana makata tatarabala. Li papa rashanto tona makara durabala. Riga dulabala hadurabala. Riga lahara shagadulabala haradu. Ragadala bala haradurabala. Ladana maradurabo shanto toraba kabudu bekieduna. Rika dana marakandurabala. Lika tata rakoro. La papa para shanto torabala. Li papa pata tata nama karadurabala. La shanto toraba karadurabala. Riga dala bala haradula bala haradu. Shagadula bala haradine mehese dulabala haradurabala. Si ho shagadu ho. La papa la toto nama kata tata rabala. தகப்பனே உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தேனே மகதன மோரு ஷந்தோ டோரபல. ஷிகபோதுனி ஷந்தோ டோரா கரதுரபல. லாகோரோதுனி கேரெதுனி மாக்கோரோதுனி ஷந்தோ டோரா துரபல. லேகா டதோ டோரோ ஷந்தோ டோரபல. லீபா பாபா டா டா நாமா கோ டோரோ. லா டடா நாமரோ ஷந்தோ டோனி மாபா சேகே லாகோ லோரோ. Liba karadini shanto tora bakara durabala. Lika tata tana makalara shanto tona makara durabala. Liba lada rashanto tora bakara durabala. எல்லா குடும்பத்தையும் என் தேவன் சந்திக்கணும். இந்த நேரத்துல சந்திக்கணும். சீபா லிஹா துரி மாபா ரத டரலா லாஷா டட ரிபா கரதுரபல. ரெகதுலபல ஹரதுரபல ஹரது. லபோ ஷபதுரபல ஹரதுரபல. La danamara shanto toraba karadurabala. La ka tata riba kata tata rashanta tarabala. Sebala duri shaba rabadurabala haradu. Rika bauduni shanto torabala karadurabala. Raka tata rabadurabala. Leke leke seke deni mako toro lo. La papa la rashanto tonama pa ratata rabala. Liga dana mala rashanta talabala haradurabala. Rega dulabala haradurabala haradu. Riba baba bara shaba dura bala hara dura bala hara dura bala. Lega lava laha dura bala hara shaka dura bala hara du. Riga dana mala hara duna mala hara du. Raba dana shanta tala khara duni kanto tora bakabudu vekeduna. Riba lakha duna laka ta 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 raba lakho ro. Liba laba laba shaba laba 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 lakho dura bala hara du. Liba laha duna mala hara duni shanto tor lakara dura bala. Lika laka tata tana makara toto namalara durabala. Shikaboduni shanto toraba kara duni kanto torabala. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பமும் என் இயேசு கிறிஸ்து ராஜா இந்த வேளையில சந்திக்கணும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா எந்தெந்த குடும்பத்திலே தடை செய்து கொண்டு எல்லா சர்ப்பத்தின் கிரியைகள், தந்திரமான ஆவிகள், வலு சர்ப்பத்தின் கிரியைகள், எல்லா சத்துரு கிரியலாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்பட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சுட்டு எரிக்கப்பட்டும். Rika tato to ne mako lo la paka rashanto to nama karadurabala. Ragadulabala haradurabala rahadunamala haradu. Sheba duni hanto to nama raka raka raduri kanto to rabala. எல்லா சத்துரு கிரியலாம் வேறோட சுட்டறியப்பட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா பொல்லாத சர்ப்பத்தின் தந்திரமான கிரியலாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறியப்படும் ராஜா. ரீகா தாலா ரக தூலா பால ஹர தூர பால ஹதுரவாலா. Reha dula bala hara dura bala. Riga dana mala hara duna mala hara dura bala. Raga dula bala hara dura bala hara du. Riga la bala hadura bala hara dura bala. Raga dana mala hara duna mala hadura bala hadura bala hara dura bala. Liba laba radu raba laba dara dura bala raba dura bala. Si ka ta 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 raba ka ra santo to lo. La pa la ra ta ta na ma ka ra ta ta rabala.
Seba la hadurabala. She papa la papa la ratata nama la ratata la baradurabala. Liba laba durabala hadurabala. Lika laka 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 ratata la papa la ratotolo. La pa la ratata nama la ratotoro. Shala ratata nama la katatata la baradurabala. Reha dulabala hadurabala. Seba la rodone mekela. Li santo toraka la shanto torabala. Shikapatata raka tatarabala. La tatana mako. La pata tata rashanta tanama karadurabala. Seho biha zibilo shabadu hibilahar. தகப்பனே எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். எந்தெந்த வீட்டுக்கு விரோதமாக ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக தடை செய்து கொண்டிருக்கோம் அந்த எல்லா தந்திரமான ஆவிகள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெறிவிட்டோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாமத்தை சுட்டெறிவிட்டோம். ரிது ஷபாதி ஹிபி ஜிபி ஹோ சஹோ லாஹ தே ஹோ மஹா பி ஹோ பிஹபஹபி ஹபி லஹோ லபி லஹாஸ் பி லஹோர் லதுனி மே லாஸிபி ஹபி லஹோ பி லஹாஸ் பி லஹி பி லஹார் ரிஹது ஹப ஹஸ்பி பி லஹார் பி லஹார் ला दुनि में ज़िबी लबी दुहबे ज़िबी हो लबे लहार बिलहर दो रफा तटे लबे से भी हो बिहा ज़िबी लहो बिलहार दो लेबा लहदुन में ज़िबी बिलहा ज़िबी ला बिलहोर बिलहार दो ले दो नमा लहदुन में बिलहा ज़िबी लहोर बिलहार दो. இரவு நேரத்திலே உங்க குடும்பத்தோட பேசுங்கப்பா. எத்தனையோ குடும்பத்திலே கண்ணீரோடு ஜெபித்திருக்காங்க. இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். தூ நமலஹஸ்தினே சாந்தோட்டோ நமலஹரது. ஒரு குடும்பத்துல வாலிப மகள் தாழ்த்தி இருக்கா, கண்ணீரோடு ஜெபித்தா, உள்ளத்துல பாரம், இதுதான் என்னோட வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கு. நான் எத்தனையோ முறை தேவனோட சமூகத்துல விசாரித்தேன். இன்னைக்கு தான் எனக்கு தேவன் உத்தரவு கொடுத்தார். இன்னைக்கு தான் என்னோட ஜபத்துக்கு பதில் வந்தது. லா தோ டோ நம ஷேபா ஹோ பி சீப லஹோரது. என்னோட பாவத்தை மன்னிப்பாரா என்று நீ விசாரித்துக் கொண்டிருக்கிறாய். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாற வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் எடுக்கும் போது உன் குடும்பத்தை கர்த்தர் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பார். இழந்து போன எல்லாவற்றையும் நீ மீட்டுக் கொள்வாய். கர்த்தர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் செய்கிறார். இழந்து போன எல்லாவற்றையும் நீ மீட்டுக் கொள்வாய். La toto nama la tata namo se la hai beladu rehebiha bihoz bihla bilahas bilahordu la shedini mehas bih bilahas bilahordu. ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் பரலோகத்துல தேவன் ஆசீர்வதிக்கணும். பரமபிதா ஆசீர்வதிக்கணும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கண்ணீரோடு விதைக்கிறான், கெம்பீரத்தோடு அறுக்க கிருபை செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்கு 1000 மடங்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிக்கணும். கர்த்தர் மன்னிக்கணும். கர்த்தர் மன்னிக்கணும். அப்பா கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனம் இறங்க, கர்த்தர் மனம் இறங்க, கர்த்தர் மனம் இறங்க. லாசேஹோ லபி ஹஸ்பிஹி பிலா ஹஸ்பி லாஹி பிலஹரது ரேதுனா ஹஸ்மிஹி பிலா ஹஸ்பி லஹு பிலஹர பிலஹரது ரிமா லஹதுன தேசிதிரி ஷாந்தோ டோலா பல ஹஸ்பிஹி பிலஹி பிலஹரது லி ஷலஹு ரபஹு பி ஹஸ்பிஹி பிலா ஹஸ்பி லஹு பிலஹரது ரிபா லஹதுன மெஸ்தினி மிஹி பிலஹு பிலஹா பிலஹர பிலஹரது லமா லஹதுன மெஸ்தினி மிஷதினி மெலி ஷாந்தோ டோ நமா லஹரது Liba labalahur billah hasbilahu billahu shad namalahurdu rahodu nahau khadene mese dineshan to namalahurdu rika thata tanamalahu balaha bi hasbilahu bilahurdu rima ho bi hasbilahu bilah shad namalahurdu
ಲೇದೋನೆ ಮೇ ಹಸಿಬಿ ಲಹೋಬಿಲ ಔಷಧ ನಮಾಲ ಹೊರದು ನಮಾಲ ಹೊರದು ಲಾಖೋ ಟೋ 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 ಲಾ ಸೇ ಬಿಲಾ ಸಿಬಿ ಲಹಬಿ ಲಾಹೋ ಬಿ ಲಹಾ ಸಿಬಿ ಲಹೊರದು ರಿಬೆದನೆ ಮೇ ಹಸಿಬಿ ಲಹೌ ಬಿ ಹಾಸಿದ ನಿಮಾಲ ಹೊರದು ರಿಬಲಹೌ ಬಿ ಹಾಸಿಬಿ ಲಹಬಿ ಲಹಬಿ ಲಹಾಶದ ನಿಮಾರ ಹಂತೊಟೋ ನಮಲ ಹೊರದು ಲೀಕಾ ಟಾತಾ ಟನ ಮಲ ಕಟಾ ತೋಟೋ ನಮಕೋರೋ ಲಾಕಾ ಟಾತಾ ಟನ ಮಲೋರು ಶಾಂತೊಟೋ ನಮಲ ಕೊರದುನಿ ಕಂತೊಟೋ ನಮಲ ಕಬುದು ಬೆಕ್ಕೇದುನ லீபா லாபா தூனி ஷந்தோட்டோ நம்மால ரத நம்மள ஒரு ஷந்தோட்டோ நம்மள கருதுரவல. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா, 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 ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்களோட இதயத்துக்குள்ள என்னென்ன பாரம் இருக்கோ எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. பூர்ண சுகம் தந்து ஆசீர்வதிங்க. குறைகள் குற்றங்களை மன்னித்து ஆசீர்வதிங்க. பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. தீர்காயுசு ஆசீர்வதிங்க. வம்சத்தை ஆசீர்வதிங்க. தலைமுறை ஆசீர்வதிங்க. சாபத்தை எல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. படுத்து தூங்க போறாங்க, இன்பமான தூக்கம் தாங்க வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லா எல்லா மரண பயம் செத்த கிரியில் அழித்த கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடும். நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட் நேரத்தில் ட்ராவலிங் இருக்காங்க, நைட் நேரத்தில் பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க. சில குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க நைட் நேரத்தில் நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறாங்க, நைட் நேரத்தில் ஆர்மியில் வேலை பார்க்குறாங்க, போலீஸ் ஆஃபீஸர் வேலை பார்க்குறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க. நைட் டியூட்டியில் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாதுகாப்பு உண்டாகட்டும். பாதுகாப்பு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பாதுகாப்பு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் பரிபூர்ணமான பாதுகாப்பு உண்டாகட்டும். லீகா லாமா கோரோ சந்தோ டோனா மாக்கா ராக்கா ராக்கா ரதுனி கந்தோ டோரபல லீபா ஷாபா தூரா சந்தோ டோரபல கர தூரபல லீபா லாபா தூரா சந்தோ டோனா மாக்கா ராக்கா ராக்கோ சந்தோ டோனா மார தூரபல ரெக தூலபல ஹரோ சந்தோ டோனா மா பாட்டா தட்டரபல லீபா லாபா தான சந்தோ டோனா மால ரத நாமா கோரோ துனி கந்தோ டோரபல கர தூரபல லீக தல பரோ சந்தோ டோல பரோ சந்தோ டோனா மாக்கரோ லீபா லாக்கரோ சந்தோ டோனா மாக்கரோ லீபா லாக்க ரதுனி சந்தோ டோனா மால ஹந்தோ டோரப கர தூரபல. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ரிக தூலபல சந்தோ டோல பரஹரது ரகதுலபல ஹரு சந்தோ டோனா மார கரதுனி கந்தோ டோரப லீகா லாக்கா லாக்கோ ரோஷா கோ ரபா கா ரபா கர தூரபல லீபா லாக்கா ரஷாக்கா ராதா நமார கதுரபல. எல்லா குடும்பமும் பாத்திரம் நிரம்பி வெளியிட்டும். எல்லா குடும்பம் பாத்திரம் நிரம்பி வெளியிட்டும். எல்லா குடும்பம் பாத்திரம் நிரம்பி வெளியிட்டும். எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பாத்திரம் நிரம்பி வெளியிட்டும். பாத்திரம் நிரம்பி வெளியிட்டும். பாத்திரம் நிரம்பி வெளியிட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பாத்திரம் நிரம்பி வெளியிட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. லீது நீ சந்தோ டோரப கர சந்தோ டோரபல லீபா லாபா தூரி சந்தோ டோரபல ரதுரபல லகதுலபல ஹரதுனி சந்தோ டோனம கரதுரபல. எல்லா குடும்பத்துக்கும் தீர்க்காயுசு ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய தலைமுள்ள கரத்தை நீட்டுங்கப்பா, நீட்டுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. பரிபூர்ணமான சுகம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் நாமத்தினால் பரிபூர்ணமான சுகம் பெற்றுக்கொள்ளட்டும். தீர்காயுசு தாங்கப்பா. நன்றி. தேவனர்களே அப்ப மினிசன்ல உங்களுடைய கரத்தில் அமைகிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு பரிசுத்தவன், ஒவ்வொரு விசுவாசிகள் எல்லாரையும் உடைய கரத்தில் அமைகிறோம். யாரெல்லாம் பொருத்தனை பண்ணி இரவு மூலமா இணைந்திருக்காங்க அந்த குடும்பத்தை கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிங்க. நைட் டியூட்டில் இருக்காங்க, வியாபாரம் பார்க்காங்க, கம்பெனி இருக்காங்க, விவசாயம் பார்க்காங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. குடும்பமா ரட்சிக்கப்படணும். கடைசி காலத்துல எவ்வளவு ஜனமா காணப்படணும். கர்த்தரோட வருகையில காணப்படணும். திருமணம் முடியாம இருக்கு, கர்த்தர் வாசல் திறந்தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய குழப்பங்கள், எல்லா குழப்பத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. சில குடும்பத்திலே கற்பத்துணி இல்லாம இருக்கு, கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசீர்வதிங்க. டெலிவரி பண்ணுவாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும். தேவ கிருபையினால தேவ புத்திரனால நிரப்புங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் பரிபூர்ணமும் உங்களுடைய கிருபையினால நிரப்பி ஆசீர்வதிங்க. பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால, இயேசு நாமத்தினால பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படட்டும். பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க.
ஜெபித்த குடும்பம் தேவ சமாதானம் பெற்றுக்கொள்ளட்டும். அவங்களுடைய இதயத்துக்குள்ளே என்னென்ன வேதனை இருக்கும் அந்த எல்லா வேதனைகளும் நீக்கி ஆசிரியர். கடன் பிரச்சனை, அந்த கடன் பிரச்சனை எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் கத்தில் ஆசீர்வதித்தாங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியா நிரப்பி கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் தொடர்ந்து உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் உங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துக்கொண்டு God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.